ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. கோகுலாஷ்டமி பட்சணங்கள் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நேற்று ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு வந்து பிகினர்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோகுலாஷ்டமி தனியா கொண்டாட போறாங்க இல்லையா, அவங்களுக்காக தேங்குழல் ஈஸியா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு பெரிய ப்ரிப்பரேஷன் எதுவும் இல்லாம குவிக்கா பண்ணக்கூடிய ஒரு தேங்குழல் முறுக்கு எப்படி பண்றதுன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாத்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ சுட சுட குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஷேப் பற்றிலாம் கவலையே படாதீங்க. கண்டிப்பாக நல்லா மொறுமொறுன்னு வரும். இந்த மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி தைரியமாக கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்க. தேங்குழல் முறுக்கு பண்ணுறதுக்கு 2 கப்பு பச்சரிசி மாவு, அதாவது கடையில் கிடைக்கிற பச்சரிசி மாவு தான் அதை எடுத்துகிட்டு இருக்கேன். இது ப்ராசஸ்டு மாவு எதுவும் கிடையாது, சாதாரணமாக எல்லா கடையிலையும் கிடைக்கக்கூடியது தான். 1/2 கப்பு உளுந்து மாவு, அதாவது உளுத்தம்பருப்பை நல்லா செவக்க வறுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்தது. இந்த மாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஈஸியாக வேணும்னா பொட்டுக்கடலை இருக்கும் இல்லையா, எல்லார் வீட்லேயும் பொட்டுக்கடலை இருக்கும், அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்போது என்ன பண்ணணும்னா 2 கப் பச்சரிசி மாவுக்கு 3/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்து அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி இந்த மாதிரி சலிச்சுக்கணும். உப்பு தேவையான அளவு, ஜீரகம் 1 டீஸ்பூன். இதை என்ன பண்ணணும்னா கையில் அப்படி உள்ளங்கையில் போட்டுட்டு நல்லா அப்படி 2 கையால் ரப் பண்ணினா நல்ல வாசனை வரும். அப்போது நம்ம இந்த மாவில் ஆட் பண்ணும்போது இந்த முறுக்கு நல்ல ஜீரக வாசனையோட சூப்பராக இருக்கும். முறுக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் பட்டர், அது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டராக இருக்கணும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் தான் வேணுமா அப்படின்னா அப்படி எதுவும் இல்லை, நெய் இருந்தால் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியும் நெய் இல்லைன்னா கூட எண்ணெயை நல்லா ஒரு கரண்டி சூடு பண்ணிவிட்டு சுட சுட இந்த மாவில் போட்டு இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். நம்ம போட்டிருக்கிற இந்த ஃபேட் வந்து இந்த மாவோட நல்லா கலந்து வர்ற அளவுக்கு இப்படி கையால் அப்படி தேய்ச்சி விட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ட்ரை மாவாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவில் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயை ஸ்டவ்வில் வச்சுருவோம், சூடாகிட்டு இருக்கட்டும். லேசாக எண்ணெயை தொட்டு நம்ம முறுக்கு வச்சிருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஆயில் கோட் பண்ணிடுவோம். அப்போ தான் நம்ம மாவு அதில் போடும்போது ஒட்டாமல் இருக்கும். பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், இதுதான் தேங்குழல் அச்சு. இதையும் நான் எண்ணெயால் லேசாக கோட் பண்ணிட்டேன். இப்போ இதை முறுக்கு மேக்கர் இருக்கு இல்லையா, அதில் போட்டுடலாம். எண்ணெய் சூடாகிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம மாவை பசஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி தான், தண்ணி நிறையவும் ஆட் பண்ணிடக்கூடாது. மாவு ரொம்ப லூஸ் ஆகிடும். மாவு லூஸ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் நிறைய குடிக்கும். ரொம்ப டைட்டான மாவாக பிசைஞ்சாலும் முறுக்கு புழிஞ்சோன்னா உதிர்ந்து வரும். அரிசி மாவு வாங்கும்போது நல்ல நைஸான மாவாக இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. பச்சரிசி மாவு தான் இது, எல்லா கடையிலும் நார்மலாக கிடைக்கக்கூடியது தான். ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் நைஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி. அது கொஞ்சம் குறப்பாக இருந்ததுன்னா புழிஞ்சோன்னா முறுக்கு வந்து உதிர்ந்து போகும். மாவு கரெக்டாக பசைஞ்சிட்டோம் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை ஹார்டாகவும் இல்லை, கரெக்டான பதத்தில் இருக்குது. சின்னதாக பிள்ளையார் பிடிச்சி வச்சுருவோம். பிள்ளையாருக்கு கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். எப்பயுமே நாங்கள் வீட்டில் பட்சணம் பண்ணும்போது மாவு பசைஞ்சதுமே ஃபஸ்ட்டு பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுறது. இதை 2 போர்ஷனாக மாவை பிரிச்சுட்டு ஒரு போர்ஷனை வந்து குழலில் போட்டுட்டேன். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கணும். சூடாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு சின்ன பிட்டு மாவை எடுத்து உருட்டி எண்ணெயில் போட்டிங்கன்னா உடனே மேலே எழும்பி வரும். முறுக்கு டைரெக்டாக எண்ணெயில் புழிஞ்சிக்கலாம். புழிஞ்ச உடனே ஃப்ளேமை வந்து மீடியமுக்கு மாற்றிக்கணும். இந்த கடாயோட சைஸு, அதில் எவ்வளோ எண்ணெய் வச்சுருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முறுக்கு புழிஞ்சிக்கலாம். நான் ஒரு 2 முறுக்கு புழிஞ்சிருக்கேன். போட்டதுமே இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும். நம்ம அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடணும். கொஞ்சம் நேரம் கழித்து நுரை கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நுரை அடங்கிடுச்சு பார்த்தீங்களா, அப்படியே திருப்பி போட்டுற வேண்டியதுதான். இந்த முறுக்கு எண்ணெயே குடிக்காது, சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமும் பண்ணி முடிச்சிட முடியும். ஃபுல்லாக நுரை அடங்கி முறுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்ச மாவையும் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். இதுக்காக பெருசாக எஃபர்ட் எதுவும் போட வேண்டியது இருக்காது. நமக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். பார்க்கறதுக்கு நல்ல வெள்ளையாக நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக வந்திருக்கு முறுக்கு. டைரெக்டாக புளியறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா இந்த மாதிரி பிளேட்டில் புழிஞ்சி அப்படியே பிளேட்டை அப்படி திருப்பி போட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும். கையிலையும் படாது, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டப்பா முடியல உங்களுக்கு எப்படி ஷேப்பில் வேணும் அந்த மாதிரி புழிஞ்சிக்கிட்டு அப்படியே திருப்பிட்டிங்கன்னா எண்ணெயில் டக்குன்னு விழுந்துடும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். புதுசாக பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் புழிஞ்சி எடுத்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்குமே
சூப்பராக செக்கு வாடை வராமல் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், நான் உடச்சி கூட உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி மொறுமொறுன்னு இருக்கு பாருங்கள். பாருங்களேன், கையில் அப்படி நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே தூளாகுது இல்லையா? இப்போ சாப்பிடும்போது வாயில் போட்டாலே அப்படியே கரையும். செம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியா இருந்தா முறுக்கு பண்றது கண்டிப்பா தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். எப்படி வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. டெய்லி நம்ம மீட் பண்ணி பேசிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.